Hello friends, welcome back to the channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான். இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 1951 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடியால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. NBA அக்ரெடிஷனும் வாங்கியிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தான். 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஏஐசிடி அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்கு. நாக்கால ஏ கிரெடிட் ஆகியிருக்கு. A++ கிரேடும் வாங்கியிருக்கு. தென் அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. 1985 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஏஐசிடி அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்கு. நாக்கால A கிரேடும் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட்டும் ஆகியிருக்கு. 2000 தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஏஐசிடி அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. UGCயால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்கு. NBA அக்ரெடிஷனும் வாங்கியிருக்குங்க இந்த காலேஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட்டாக இருக்கக்கூடிய காலேஜ் தான். 2000 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஏஐசிடி அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்கக்கூடிய காலேஜ் தான் இது. தென் அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 1994 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஏஐசிடி அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. நாக்கால ஏ கிரெடிஷன் வாங்கியிருக்கு. NBAவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஏஐசிடி அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. நாக்கால ஏ கிரெடிட் ஆகியிருக்கு. UGC ரெகக்னைஸ்ட் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க இது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான். இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் காலேஜ் தான். 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஏஐசிடி அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. நாக்கால ஏ கிரெடிட் ஆகியிருக்கு. UGC ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் வாங்கியிருக்கு. 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடி அப்ரூவ்ட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தான். நாக்கால அக்ரெடிஷன் வாங்கியிருக்கு. NBAவாலையும் ஏ கிரெடிட் ஆகியிருக்குங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜ் SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் வாங்கியிருக்கக்கூடிய காலேஜ் தான். 2002 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடி அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்கு. நாக்கால A++ கிரேடும் வாங்கியிருக்கு. இந்த காலேஜஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ் ஆர் அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.